மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பிரியாணி. இந்த மாதிரி பிரியாணி உங்களுக்கு உதிரியாக வரணும்னா இந்த ஷார்ட்ஸை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, 3 குழுக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் நெய் போட்டு நெய் உருவினதும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 3 ஏலக்காய், 3 லவங்கம் போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், முழுசாகவே போட்டுக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகாய் போட்டு பச்சை மிளகாய் வதங்கினதும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 4லேருந்து 5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதும் ஒரு 4 தக்காளி எடுத்து அது போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்ததும் இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 3 ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க, கூடவே 2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மசாலா வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இது கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் இது வதங்கினதும் ஒரு பவுல் ஃபுல்லாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதும் 1 கிலோ சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சிக்கன் போட்டு மிக்ஸ் பண்ணதும் இது பக்கத்துலேயே நான் அரிசியும் வடிச்சிக்கிறேன். கொதிக்கிற தண்ணியில் 1 ஸ்பூன் உப்பு போட்டு 3/4 கிலோ அரிசி ஆட் பண்ணி, அரிசி கையில் உடைச்சா உடையிற அளவுக்கு இருக்கணும். அந்த டைமில் அரிசி எடுத்து வடிச்சிக்கோங்க. நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி கொதிச்சதும் இப்போ நான் வடித்து வச்சுருக்க அரிசி ஆட் பண்ணிக்கிட்டு, இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் சமமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 15 மினிட்ஸ் தம் போட்டு இறக்குனா இந்த மாதிரி சுட சுட பிரியாணி ரெடி. இதே மாதிரி வீடியோஸ் வரணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி